Hello friends, welcome back to my channel. Easy way to learn English with VJ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்கு முன்னால் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? நான் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராமர் டாப்பிக்குமே தனித்தனியாக தமிழில் டீச் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மட்டும் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரென் அண்ட் மார்டின் சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா கிராமர் டாப்பிக்கும் எடுத்துகிட்ருக்கோம். அதில் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணது பார்த்திங்கன்னா ப்ரைமரி ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மிடில் ஸ்கூல். அதுலேயும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 30 சாப்டர்ஸ் கிட்ட வந்துட்டோம். 29 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது 30th சாப்டர் அப்படின்னே சொல்லலாம். நான் எல்லா சாப்டர்ஸ்க்கும் வித் ஆன்சர் கீயோட உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அட்வர்ப்ஸ்னால் நமக்கு என்னென்னு தெரியும். அட்வர்ப்ஸ்னால் என்னது? ஒரு வேர்பை மாடிஃபை பண்ணுறது தான் அட்வர்ப் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது ஒரு ஆக்ஷன் ஒரு சென்டென்ஸில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த ஆக்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்ற கொஷனுக்கு எது ஆன்சராக வருதோ அதுதான் வந்து அட்வர்ப் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதில் நிறையா டைப்ஸும் இருக்குது. அதையும் நம்ம பார்த்துட்டோம் ப்ரைமரி ஸ்கூல்லையே. ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் அட்வர்ப்ஸ். எப்படி கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கோ அதே மாதிரி கம்பேரிசன் ஆஃப் அட்வர்பும் இருக்குது. எப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து ஐ வாக்ட் வெரி குயிக்லி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெரி குயிக்லின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். குயிக்லிங்கிற வேர்டு வந்து ஒரு அட்வர்ப் ஆஃப் மேனர். அதாவது அந்த வாக் எப்படி நடந்துச்சு, ஒருத்தர் எப்படி நடந்தாங்கிறத சொல்கிறது வந்து குயிக்லிங்கிறது ஆன்சர் வருது. அதனால் அதை ஒரு அட்வர்ப்னு சொல்கிறோம். வெரி குயிக்லி அப்படின்னு சொல்லும்போது அந்த வேர்டு வெரிங்கிறத தான் வந்து என்ன சொல்கிறாங்க, அட்வர்ப் ஆஃப் டிகிரி. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அட்வர்பையும் மாடிஃபை பண்ண ஒரு அட்வர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை தான் வந்து அட்வர்ப் ஆஃப் டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அட்வர்பை மட்டும்தான் மாடிஃபை பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேர்பையும் மாடிஃபை பண்ணும், அட்வர்பையும் மாடிஃபை பண்ணும், அட்ஜெக்டிவையும் மாடிஃபை பண்ணும். ஸோ அப்படியான வார்த்தைகள் எல்லாமே வந்து அட்வர்ப் கீழே தான் வரும். இப்போ இந்த சென்டென்ஸை கேளுங்க. த வாட்டர் வாஸ் ரேதர் கோல்டு. இப்போ கோல்டுங்கிற வார்த்தை எதை விவரிக்குது, எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டரை. வாட்டர் எப்படி இருந்துச்சு? கோல்டாக இருந்துச்சு. அந்த கோல்டு எப்படி இருந்துச்சா? ரேதர் கோல்டு. ஸோ அட்ஜெக்டிவை ஒரு வார்த்தை வந்து மாடிஃபை பண்ணுது, ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குது அப்படின்னா அந்த ரேதர்ங்கிற வேர்டு தான் வந்து அட்வர்ப். ஸோ இது எதை மாடிஃபை பண்ணுதுன்னா அட்ஜெக்டிவான கோல்டை மாடிஃபை பண்ணுது. எப்படி வந்து கம்பேரிசன் ஆஃப் அட்ஜெக்டிவில் பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருக்குதுன்னு பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்பேரிட்டிவும் இருக்குது, சூப்பர்லேட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது அட்வர்புக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் தான் ஐ கேம் ஏர்லி திஸ் மார்னிங், ராமா கேம் ஏர்லியர், கோபால் கேம் ஏர்லியஸ்ட் ஆஃப் ஆல். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ஏர்லி, ஏர்லியர், ஏர்லியஸ்ட் அப்படின்னு 3 ஃபார்மேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏர்லி அப்படிங்கிறது பாசிட்டிவ், ஏர்லியருங்கிறது கம்பேரிட்டிவ், ஏர்லியஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ். இது எல்லாத்துக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. எப்படி அங்கே மோர் அண்ட் மோஸ்ட் ஆட் பண்ணமோ அதே மாதிரி இங்கேயும் மோர் அண்ட் மோஸ்ட் சில அட்வர்புக்கு ஆட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நீட்லி அப்படின்னு ஒரு வேர்டு முடியுது அப்படின்னா, ஏன்னா மோஸ்ட்லி அட்வர்ப் எல்லாமே எல்ஒயில் முடியும். ஸோ அப்படி எல்ஒயில் முடியக்கூடிய அட்வர்ப்ஸ்க்கு நம்ம கம்பேரிட்டிவ் ஃபார்ம், சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து மோர் அண்ட் மோஸ்ட் முன்னால் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் த க்ரோ ஃப்ளைஸ் ஸ்விஃப்ட்லி, த ஹாக் ஃப்ளைஸ் மோர் ஸ்விஃப்ட்லி தேன் த க்ரோ, pigeons fly most swiftly of all birds. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மோர் மோஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். மோர் மோஸ்ட்லி சேர்க்குறது ஒரு டைப், அப்புறம் EREST சேர்க்குறது ஒரு டைப் அப்படின்னு பார்த்தோம்னா இதுலேயும் இர்ரெகுலர் ஃபார்ம் இருக்குது. அதாவது ஸ்பெல்லிங்ஸை சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கான டேப்லர் காலம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வெல், பெட்டர், பெஸ்ட், பேட்லி, வர்ஸ், வர்ஸ்ட், மச், மோர், மோஸ்ட், லிட்டில், லெஸ், லீஸ்ட், லேட், லேட்டர், லேட்டஸ்ட், லாஸ்ட், ஃபேர், ஃபர்தர், ஃபர்தஸ்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் ராமா ரைட்ஸ் வெல், அர்ஜுன் ரைட்ஸ் பெட்டர் தென் ராமா, ஹரி ரைட்ஸ் பெஸ்ட் ஆஃப் ஆல். இதில் பார்த்தீங்கன்னா வெல்லுன்னு கொடுத்துருக்க அட்வர்பை பெட்டராகவும் பெஸ்ட்டாகவும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். மெனி அட்வர்ப்ஸ் கான் பி கம்பேர்டு. நிறையா அட்வர்ப்ஸை நம்மளால் கம்பேர் பண்ண முடியாது. நம்மளால் அதோட சூப்பர்லேட்டிவ் ஃபார்மையோ இல்லை வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்மையோ கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் தஸ், நவ், தென், ஹியர், தீஸ், ஒன்ஸ், ட்வைஸ், வெரி, ஆல்மோஸ்ட், ஹாஃப், நாட், கான்சிக்வென்ட்லி. இந்த வேர்ட்ஸ்க்கெலாம் நமக்கு வந்து கம்பேரிட்டிவ் ஃபார்மோ சூப்பர்லேட்டிவ் ஃபார்மோ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸசைஸ் 1ல் வந்து சில வேர்ட்ஸ் கொடுத்து அதோட கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பெட்டர் அந்த காலம்லேயே நம்ம பார்த்துட்டோம். வெல், பெட்டர், பெஸ்ட். லீஸ்ட், லிட்டில், லெஸ், லீஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆஃபன் அப்படின்ற வேர்டுக்கு மோர் ஆஃபன், மோஸ்ட் ஆஃபன் சொல்லலாம். லாங், லாங்கர், லாங்கஸ்ட். லாஸ்ட் இந்த வேர்டுக்கும் லேட், லேட்டர், லாஸ்ட். கிளவர்லி அப்படின்னா மோர் கிளவர்லி, மோஸ்ட் கிளவர்லி நம்ம சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் அட்வர்ப்ஸ்.
ஒரு அட்வர்பை எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எப்படி நம்ம உருவாக்குறது, கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது ஒரு அட்வர்பை எப்படி நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் பொதுவாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அட்ஜெக்டிவோட எல்ஒய் சேர்க்கறது மூலமாக அட்வர்ப் ஃபார்ம் ஆகுது. இது பேசிக் திங். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் kind kindly, swift swiftly, clever cleverly, brave bravely, nice nicely, heavy heavily, happy happily, true truly, noble nobly. Exercise 2 பாருங்க. Form adverbs from the following adjectives and use each one in a sentence. இங்கே adjectives கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வந்து adverbs-ஆக சேஞ்ச் பண்ணும். Frequent frequently, usual usually, careless carelessly, former formerly, right rightly, eager eagerly, easy easily, beautiful beautifully, wrong wrongly. எல்வாய் சேர்க்குறது ஒரு மாடல்னா, எதுவுமே சேர்க்காமல் சேமாக யூஸ் பண்ணுறது இன்னொரு மாடலுங்க. அட்வர்ப் அப்படியே தான் இருக்கும். அது அட்ஜெக்டிவாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அட்வர்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த டேப்லர் காலமில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ரெய்னிங் ஹார்ட். இதில் பார்த்தீங்கன்னா ரெய்னிங்கிறது தான் வேர்ப். இதை மாடிஃபை பண்ணுற மாதிரி தான் ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ஹவு இட்ஸ் ரெயின்ட் ஹார்ட். ஸோ அந்த மழை எப்படி பெஞ்சதுன்னு கேட்கும்போது ஹார்டுங்கிறது ஆன்சராக வர்றதுனால இது ஒரு அட்வர்ப். அதே இந்த பக்கம் இருக்கக்கூடிய சென்டென்ஸை பாருங்கள். திஸ் இஸ் அ ஹார்ட் சம் அப்படிங்கிறது ஒரு நவுன். ஸோ அந்த நவுனை ஹார்டுங்கிற வேர்டு மாடிஃபை பண்ணுறதுனால இது வந்து அட்ஜெக்டிவ். அதே மாதிரி தாங்க ரிமைனிங் இருக்கக்கூடிய வேர்ட்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். மே யூ லிவ் லாங். இட் இஸ் அ லாங் ரோட். ஐ லிட்டில் எக்ஸ்பெக்டட் திஸ். ஐ ஹாவ் லிட்டில் மனி. கம் ஏர்லி. கம் பை அன் ஏர்லி ட்ரெயின். Don't talk so loud. He spoke in a loud voice. Rama can bowl fast. Rama is a fast bowler. இப்போ சேம் வேர்டை எப்படி அட்வர்பாகவும் அட்ஜெக்டிவாகவும் யூஸ் பண்ணுறதுங்கிற வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எக்ஸசைஸ் 3ல் அதை தான் நம்மளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்ட், நெக்ஸ்ட், மச், நியர், குவிக், ஸ்லோ, ரைட், ஒன்லி, இனஃப். இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அட்வர்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு சென்டென்ஸில் அது அட்ஜெக்டிவாகவும் ஒரு சென்டென்ஸில் அட்வர்பாகவும். எக்ஸசைஸ் 4ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கீழே கொடுத்துருக்கக்கூடிய சென்டென்ஸில் எதெல்லாம் அட்வர்ப், அது எந்த டைப் அட்வர்ப்ங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. த பிக்சர் மே கோ too often to the wall. Often. He quietly replied that he was entirely satisfied and quite content. Entirely, quietly. Then the vizier went straight to the king, well pleased with his great plan. Then, straight, well. இந்த 3 வேர்டுமே வந்து அட்வர்ப்ஸ். I liked him little and I like you less. He began in a very loud tone. But you have behaved wisely today and I earnestly hope you will act still more wisely tomorrow. இந்த லாங் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்ப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லிட்டில், லெஸ், வெரி, லவுட். இந்த லவுடுங்கிற வார்த்தை இங்கே வந்து அட்வர்பாக வரல, அட்ஜெக்டிவாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அட்வர்பாக பார்க்கனாலும் ஓகே தான், ஆனால் இது ஒரு வந்து அட்ஜெக்டிவோட ஒர்க்கை தான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வைஸ்லி டுடே, earnestly, still more, wisely, tomorrow. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வர்ப். டுடே அண்ட் டுமாரோ, அந்த ஆக்ஷன் எங்கே நடந்துச்சு, எப்போ நடந்துச்சுன்ற கொஷனுக்கு எந்த வேர்டு ஆன்சராக வருதோ அதுவும் அட்வர்ப் தான். அதனால தான் இங்கே டுடே டுமாரோ எல்லாத்தையும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். 5th one பாருங்கள். He thereupon nearly died of laughing at the poor fellow wearily struggling there in the most filthy mud. இதில் thereupon, nearly, really, there இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வர்ப்ஸ். இப்போ உங்களுக்கு அட்வர்ப்ஸை பற்றின ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். எப்படி அது ஃபார்ம் ஆகுது, எப்படி அதை நம்ம யூஸ் பண்ணணும், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவில் எப்படியெல்லாம் அது சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறையாவே ஆப்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு டெய்லி க்ராசரிஸ் வேணுமா, ஃப்ரூட்ஸ் வேணுமா, வெஜிடபிள்ஸ் வேணுமா, எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து BuyMote. இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ஆப்பில் எப்போயுமே ப்ராடக்ட் குவாலிட்டியாகவும் கிடைக்கும், ப்ளஸ் 20% டிஸ்கவுண்ட்டோடையும் கிடைக்குது. இதில் இருக்க ப்ராடக்டோட ப்ரைஸை நீங்கள் மற்ற வெப்சைட்டோட கம்பேர் பண்ணியும் பார்க்கலாம். கண்டிப்பாக எம்ஆர்பியை விட கம்மியாக தான் கிடைக்கும். உங்கள் டைம் ப்ளஸ் மணி ரெண்டையும் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட பர்ச்சேஸ் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. We'll see you in the next video.